Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for Nifty, Bank Nifty and Fin Nifty. Market profile learning. Market profile is the base for this channel. So உங்களுக்கு market profile கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா for different concepts இருக்கட்டும் or in-depth analysis, how to make market profile a very comfortable way for analysis அப்படின்றதுதான் for taking important trading decisions காக இருக்கட்டும் இல்ல better SLs காக இருக்கட்டும் இல்ல நிறைய concepts வந்து market profile ல இருக்கு. So each and every concept is equally potential ஆன ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம பார்ப்போன்றதா என்டையர் ட்ரைனிங் செஷன்ஸும் நம்மளோட ப்ராக்டிக்கல் ஒர்க் தான் இருக்கும். சார்ட் ஒர்க்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ இட் நெவர் ஒர்க் லைக் தியரி இல்லையா? ஸோ அதனால மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம ப்ராக்டிக்கலாக தான் நம்மளோட ட்ரைனிங் செஷனில் பார்ப்போம். ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் தென் காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு செஷன்ஸும் நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம். ஸோ whichever language you feel very comfortable, ஸோ நீங்கள் அந்த மாதிரியான லாங்குவேஜை நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். And thank you so much. So getting into the today's Nifty. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. 26,300 அந்த ஜோன் கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் த ப்ரியார் டேட் வாஸ் அ வெரி கிளியர் திங். என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து இட் வாஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனாக ப்ரியார் டேல வந்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொண்டு போய் ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்றாங்க. ஸோ தெர் இஸ் அன் இன்சைட், தெர் இஸ் அன் ஹிடன் இன்ஃபர்மேஷன் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். பிகாஸ் டேட்டா இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் டேட்டாவை நம்ம எப்படி பெஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட இன்டெப்த் அனாலிசிஸே. ஸோ பாருங்க இந்த ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து இட் வாஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ கிளியரா என்ன பண்ணிருக்காங்க, இந்த மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து இட் வாஸ் வெரி கிளியர் மார்க்கெட் ரிஜெக்ஷன் வித் செல்லிங் எக்ஸஸ். ஸோ கிளியரா வைட் ஐபி வித் அலாங் வித் பார்த்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் ஆன் டவுன் சைட் ப்ரொவைட் பண்ணி பிஓசி ஷிஃப்டட் க்ளோஸ் ஆன் பாட்டம். ஸோ கிளியரான ஒரு நல்ல ஒரு மொமெண்டமான ஒரு டே இன்னைக்கு 26,300ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த ஜோன் கிட்ட. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து வந்து பர்ஃபெக்டா எங்க ஸ்டாப் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி பேசுற ஒரு இடம், அதாவது இந்த 26,000, 25,950 and 25,900. இது நம்ம ப்ரீவியஸ் டைம்ஸ்ல நிறைய வாட்டி ஒரு பார்த்த ஒரு ரெஃபர் பண்ண ஒரு லெவல்ஸ், நிறைய வாட்டி நம்ம வந்து பேசின லெவல்ஸ். ஸோ 25,900 to 950 வந்து ஒரு சூப்பர் சப்போர்ட் ஜோன் அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பர்ஃபெக்டா இன்னைக்கு நிஃப்டியோட ஹால்ட் வந்து அங்கதான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த மாதிரி ஒரு டே கிரியேட் ஆகுது அப்படின்னா தெர் இஸ் அ கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். அகைன் இதுவும் ஒன் ஆஃப் த கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு டே வந்து ட்ரிகர் ஆக போகுது அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் தான். அந்த டெப்தா நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் ரிலேட் பண்ணி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு நல்ல ரேலி டேவா இருக்கும். அந்த மாதிரி டேஸும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 25,950 இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் கிட்ட தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் இப்போ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த பிஓசி தட் இஸ் 26,100லேருந்து மார்க்கெட் வெளியில வராங்கன்னா ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ல நிறைய வந்து எக்ஸஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆன் டாப் ஆஃப் இட் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 26,200லேருந்து 26,300 வரையுமே செல்லிங் எக்ஸஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரையுமே இங்க எங்க வேணா வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கலாம். ஆன் டாப் ஆஃப் இட் அகைன் 26,350 a strong rejection of PPOC. ஸோ பிபாக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆன ஒரு ஜோன் தான். ஸோ இன்கேஸ் நிஃப்டி கீழே வராங்க, ஐ மீன் கீழே இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த 25,900 ஜோனா இட் இஸ் அ சப்போர்ட் ஜோன் இல்லையா? ஏன்னா 25,900 to 950 வரையுமே அவங்களுக்கு இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிட்டே இருக்கிற ஒரு ஜோன். ஸோ இந்த இடத்த வந்து அவங்க பிரேக் பண்ணணும். ஆப்வியஸா அதை பிரேக் பண்ற வரையுமே கீப் ஆன் சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சப்போர்ட்டா இருந்தாலுமே 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 2600 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் அகைன் நம்மளுக்கு இது ஒரு செல்லிங் எக்ஸஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிபாக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் அபவ் சைட்ல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் பிலவ் சைட் தே ஷுட் பிரேக். It should break actually 25,900 zone. So 25,900 break பண்றாங்க அப்படின்னா further பாத்தீங்கன்னா 25,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 800 zone and then 25,700 because it's a POC. So either way இந்த level 25,900 வரையுமே keep on support system கிடைக்கும், or else 25,800 and 25,700 which is an important POC level. So moving on to Bank Nifty.
ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்பர் பி ஷேப் ப்ரொஃபைல், நல்ல ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பீபாக் ரிஜெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிக் செல்லிங் எக்ஸஸ். ஸோ நம்ம செல்லிங் எக்ஸஸை வந்து நிஃப்டிலையும் பார்த்தோம். லைக்வைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் எக்ஸஸ் வைட் ஐபியை பிளேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் அ கிளியர் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் வெரி ஹெல்தி. ஸோ நார்மலான ஏன்னா வைட் ஐபின்ற போது ஆப்வியஸாக அந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ 50-50 சான்ஸ். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ட் அட் த பாட்டம் அட் த லெவல் ஆஃப் 53,400. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிஓசியில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஓசியாக இருக்கட்டும், ஒரு பிபாக்காக இருக்கட்டும், ஒரு சிங்கிள் பிரின்ஸாக இருக்கட்டும், செல்லிங் எக்ஸஸாக இருக்கட்டும், தெர் இஸ் அ ஹிடன் இன்ஃபர்மேஷன். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனை அவங்க வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டான ட்ரேடிங் டெசிஷன்ஸை எடுக்கிறது தான் நம்மளோட பிளானிங்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பிபாக்ல வந்து ஸ்டார்ட் ஆனாங்க, பிஓசியில் வந்து ஸ்டாப் ஆனாங்க. கரெக்டா அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் வந்து கிளியரா இருக்கு பாருங்க ப்ரொஃபைல்ல. ஸோ பி ஷேப் ப்ரொஃபைல் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வந்து க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா, தட் இஸ் 53,400 ஜோன்லேருந்து மேலே வராங்கன்னா ஆப்வியஸா செல்லிங் எக்ஸஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளியரான ஒரு ஓடிஎஃப் செல்லர்ஸும் நம்மளுக்கு தெரியுறாங்க. கிளியர் ஓடிஎஃப் செல்லர்ஸ் இன் இண்டெக்ஸ். அண்ட் ப்ரொவைடட் இந்த லெவலுக்கு கீழே வராங்க. ஏன்னா பேக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செல்லிங் எக்ஸஸ் அகைன் 53,800 to 54,000 வரையுமே நம்மளுக்கு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. அண்ட் ஆன் டவுன் சைடை பொறுத்த வரையும் இஃப் தே கம் பிலவ் திஸ் லெவல் தட் இஸ் 53,400க்கு கீழே வராங்க அப்படின்னா ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா 53,200 ஒரு மைனர் சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அது ஒரு புவர் லோ ஃபங்க்ஷனிங் 53,200 ஜோன்ஸ். 53,200 to 120 வரையுமே நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா தென் த பர்ஃபெக்ட் சப்போர்ட் இஸ் திஸ் பிஓசி தட் இஸ் 52,800. இந்த ஜோன் வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன் 52,800. பட் ப்ரொவைடட் இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஹால்ட் மைனர் சப்போர்ட் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஸோ 53,150 to 53,200 இது வந்து ஒரு கிளியரான சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் நிஃப்டி இந்த லெவல பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல பிரேக் பண்ணணும். தட் இஸ் 53,400 அவங்க பிரேக் பண்ணி கீழே வரணும். ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல கரெக்டா வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மூவிங் ஆன் டு ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ ஃபின் நிஃப்டியும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல் பட் ப்ராப்பரான ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் இல்லை. பட் அகெயின் வைட் ஐபி மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கிளியரான எக்ஸஸ் பிளேசிங் அண்ட் வால்யூம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா 24,665. ஸோ அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து 24,800லேருந்து எனிவேர் ஏன்னா 800ம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். பட் ப்ரொவைடட் இந்த எக்ஸஸ் ரீஜன் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தட் இஸ் 24,870 to 25,000 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வால்யூம் ஆல்சோ அசோசியேட்டட் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த ரேஞ்சே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் 2,500 இஸ் த வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆன் டவுன் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஒருவேளை இந்த பிஓசிக்கு கீழே வராங்க அப்படின்னா ஸோ இன்னியோட லோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ புவர் லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் வந்து 24,650 இட்ஸ் அ மைனர் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் இந்த லெவல பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா 24,600 பிகாஸ் இட்ஸ் அ பிஓசி இல்லையா. ஸோ பிஓசி வந்து ஒரு இமீடியட்டான ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24,600 அண்ட் தென் 24,400 to 420 ஜோன். அந்த ஜோன் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமீடியட் சப்போர்ட். பட் இந்த லெவலில் அவங்க பிரேக் பண்ணும். தட் இஸ் 24,650 பிரேக் பண்ணாதான். ஏன்னா இன்னியோட போர்லும் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த க்ளோசிங்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து
இந்த க்ளோசிங்ல தான் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால ஃபர்தர் கண்டினியூட்டி இல்லாதனால நம்மள இதை வந்து புவர் லோவா எப்படி நம்ம ஃபங்க்ஷனிங் வந்து பண்றதுன்றது நாளையோட இது மைனர் லெவல்ல தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு க்ளோசிங்ல நடக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. த கண்டினியூட்டி வாஸ் நாட் தேர் இல்லையா, பிகாஸ் த டைம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ நாளையோட கண்டிஷன்ஸ் படி இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக இந்த பிஓசி ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இமீடியட் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இஸ் 24,400 to 450 zone வந்து ஒரு கிளியரான சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன் ஆல் த்ரீ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல், ஓடிஎஃப் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு எவிடென்ட்டான ஒரு நல்ல மொமெண்டமான டே ஆக்சுவலி இன்னைக்கு. பட் நல்ல எவிடென்ட்டாக தெரியுது. சில இடத்துலலாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் நடந்திருக்கு, பர்ஃபெக்டாக ஸ்டாப் நடந்திருக்கு. ஸோ இதோட கண்டினியூட்டியும் நம்ம வந்து நாளையோட வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். And if you really like the analysis, kindly do like, share and subscribe my channel. And thank you so much. If you like to learn the market profile, kindly contact the WhatsApp number. Thanks all.